என்ன கொடுமைடா இதுன்னு நீங்க யோசிக்கிறது புரியுது. இது கொடுமை இல்லங்க. எல்லா ஹஸ்பண்டோட கடமை. வைஃப் நைட்டு தூங்க ரொம்பவே சிரமப்படுறாங்க. பிரெக்னன்சி பில்லோ எதுவும் வேணுமாமான்னு கேட்டப்போ, அவங்க கேட்டது இந்த மாடல், நான் குடுத்தது இந்த மாடல். இது என்னடா இத்துணூண்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஆன்லைன்ல இருக்க எல்லா பில்லோவும் பயங்கர பெருசா இருக்கு. நான் எக்ஸாக்ட் மாடல் ஏஆர்எஸ் ஸ்கேன் பண்ணி பெட்ல வச்சு பார்த்தேன். எல்லாமே ரொம்ப பெருசா வந்துச்சு. பெட்ல வைஃப் மட்டும் தான் படுக்க முடியும். அண்ட் ஏறி ஏறி இறங்குறது அவங்களுக்கு ரொம்ப சிரமம். அதனால தான் காம்பாக்ட்டா இது வாங்கியிருந்தேன். பட் இது எப்படிடா பத்தும்னு கேட்டிங்கன்னா, இது கூடவே இந்த மாதிரி செட் ஆஃப் பில்லோஸ் வந்துரும். இதுக்கு பின்னாடியே வெல்க்ரோ டேப் குடுத்துருப்பாங்க. அதில இந்த மாதிரி ஒரு பில்லோல இன்னொரு பில்லோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். சரி இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நானுமே இதில படுத்து பார்த்தேங்க. என்னால அந்த அளவுக்கு இதில ஃபீல் பண்ண முடியல எதுவுமே. ஏன்னா நான் பிரெக்னென்ட்டா இல்ல. ஸோ அதனால ரியலா பிரெக்னென்ட்டா இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி வயித்துக்குள்ள ஒரு நல்ல தலானைய வச்சு திணிச்சுட்டேன். ஒரு செகண்ட் என்ன நானே ஒரு தாயா உணர்ந்து பெட்ல படுத்து பார்த்தேன். எம்ட்டுக்காண்டு தலானைய வச்சதுக்கே வயிறு தத்தளிக்குது. உண்மையாலே பாவம் பிரெக்னென்ட் வுமன்லாம். பட் அப்படியே அந்த பில்லோ சைடு திரும்புறேன். மொத்த வயர்ல இருக்க லோடும் அந்த பில்லோல விழுந்துருச்சு. ஏன்னா நல்லா கர்வியான ஸ்லாண்டிங் டிசைன்ல இருக்கனால மொத்த லோடும் கரெக்ட்டா பில்லோல விழுகுது. அண்ட் இன்னொரு பில்லோ எடுத்து காலுக்குள்ள வச்சுக்கிட்டேன். அந்த குட்டி பில்லோ எடுத்து கையில இந்த மாதிரி தலாணி மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருந்துச்சு. சுத்தமா ஸ்பேஸும் ஆக்குபை பண்ணவே இல்ல. அண்ட் வைஃப்மே இத 1 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. பட் அவங்க இந்த குட்டி பில்லோவ தலைக்கு வச்சுக்காம வயித்துக்கு வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லனா பின்னாடி முதுகுக்கு வச்சுக்கிறாங்க சப்போர்ட்டுக்கு. அண்ட் இதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல இருக்க ஜிப்ப ஓப்பன் பண்ணிட்டு உள்ள இருக்க பில்லோ மட்டும் தனியா எடுத்துட்டு அவுட் சைட் கவரை நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஃபேப்ரிக்குமே நல்லா திக்கா ஸ்மூத்தா தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இதை எங்க வெளியே போனீங்கனாலும் ஈஸியா உங்க லக்கேஜ் பேக்லேயே வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட முடியும். வைஃப் பிரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ட்ரிப்ஸும் போயிருக்கோம் வெளியே. எல்லா ட்ரிப்புக்குமே நாங்கள் லக்கேஜில் வச்சு எடுத்துட்டு போயிடுவோம். ஹோட்டல் ரூமில் கொண்டு போயிட்டு அசால்ட்டாக இதை அசம்பிள் பண்ணி வைஃப் ஜாலியாக படுத்துக்கிறாங்க. ஸோ உங்கள் வைஃபும் பிரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னா தயவு செஞ்சு இது வாங்கி கொடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு ஃப்ளிப்கார்ட் லிங்க் வியூ ப்ராடக்ட்ஸ்லையும் அமேசான் லிங்க் பயோலையும் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்க.